ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு தண்ணி சூடுபடுத்திக்கலாம். தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 50 கிராம் அளவு மீல் மேக்கர் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியை வடிச்சிட்டு நார்மலாக உள்ள பச்சை தண்ணி போட்டு அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதில் ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா, இந்த முட்டை எல்லாமே இந்த மீல் மேக்கரில் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரை சேர்த்துடலாம். ஹை ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம், அதாவது 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வதக்கிடலாம். அப்போது நல்லா ஃப்ரை ஆகிடும். அந்த முட்டை, அந்த மீல் மேக்கர் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை இடிச்சிட்டு நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயமாக நீளமாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ்னால் 2 தக்காளி எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அதுக்கு ஒரு மிதமான தீயில வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடி சேர்க்கும்போது மட்டும் நீங்கள் ஸ்டவ்வை எப்பயுமே லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கர், அந்த முட்டை ஃப்ரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே ஈவனாக கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு மிதமான தீயில வச்சு 3 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சு எடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக எல்லாமே அந்த மசாலா எல்லாமே அந்த முட்டை, அந்த மீல் மேக்கர் மேலே நல்லா கோட்டாயிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். தூவிட்டு கலந்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.